நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்னா குர்பானி பிராணியை ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வாங்கி விடுறோம். எப்ப வாங்கி விடுறோம்? ஒரு வாரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி குர்பானி பிராணியை வாங்கி விடுறோம், ஆடை வாங்கி விடுறோம், மாடை வாங்கி விடுறோம். ஆனா அசல்ல எது சரியான வழிமுறைன்னா 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடியே பிராணியை வாங்கி வளர்க்கணும். அதுட்ட அன்பா பழகணும். அதுட்ட எவ்வளவு அன்பா பழக முடியுமோ, எவ்வளவு அழகா வளர்க்க முடியுமோ வளர்க்கணும். அப்படி அன்பா பழகி கடைசியில நமக்கு அந்த பிராணியை அறுக்கிறதுக்கே மனசு வரக்கூடாது. அந்த அளவுக்கு அதுட்ட அன்பா பழகிடணும். அந்த பிராணியை அறுக்கும் போது நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும். தியாகம் என்பது என்ன? நம்மளோடு வளர்த்து பழகி அதை நம்ம அறுக்க மனசு இல்லாம அறுக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் எனது உண்மையான தியாகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் பெத்த பிள்ளைய அவங்களுக்கு அறுக்க மனசு வருமா? எந்த பிள்ளையாவது அறுக்க மனசு வருமா? வராது. ஆனா அவங்க அறுக்க முன் வந்தாங்க. காரணம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவங்க செஞ்ச தியாகம். அதே போல நம்முடைய குர்பானி பிராணிகளை தியாக உணர்வோடு அறுக்கணும். அது மேல பாசமா அன்பா நம்ம பழகி கடைசியில் அதை அறுக்கும் போது நமக்கு மனசே வரக்கூடாது. அறுக்கணுமா அப்படின்னு மனசே வராம அப்ப அறுக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான தியாகம். இப்படிப்பட்ட குர்பானி தான் அல்லாஹுக்கு மிக பிரியமான குர்பானி.